மரம் மரத்து போகுது. அதாவது இப்போ உட்காந்துருக்கோம், திடீர்னு கால் மரத்துடும். எங்கிட்டாவது மறக்குதுன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல போகலை, அதனால தான் மரம் மறுத்துது. நல்லா போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா காலையில் ஒரு பயிற்சி, காலையில் எழுந்திரிச்சு விடனா மடக்கில் எழுந்திரிச்சு போகக்கூடாது. இந்த மாதிரி கால் இருக்குன்னா அந்த பாதத்தை இந்த கைட்டை வச்சு நல்லா அதை தேய்க்கணும். இந்த மாதிரி கைட்டை அக்கு ப்ரெஷர் இப்படி இந்த பெருவரட்டை நம்பி விடுங்க. காலையில் எந்திக்கும் போது வச்சுட்டு இந்த விரலெல்லாம் இழுத்து விடுங்க. அது ஒரு அக்கு ப்ரெஷர், ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி. அது சென்ற உடனே அந்த இதுக்கு ரெப்ரசன்ஸ் ஆயிடும். அதுக்கு அடுத்து மரத்து போவதற்கு ரத்தம் வந்து ஃப்ளோ இல்லைன்னு அர்த்தம். ரத்தம் ஃப்ளோ இல்லைன்னா எங்கேயோ ஸ்டாக்னண்ட் ஆகுது, அது மூமெண்ட் நிற்கின்னு அர்த்தம். அப்போ ரத்தம் ஃப்ளோ போகணும்னா படுத்துக்கிட்டு காலை நீட்டுக்கு போயிடும், கீழே சரணி இறங்கும். சென்ட்ரல் கிராஃப்ட் படி காலை தூக்கணும் உடனே இறங்கும். அது மாதிரி நைட்டில் படுக்கிறீங்களா, தலையணி 2 தலையணி கால் போயிடுங்க, ஒரு தலையணி தலைக்கு போயிடுங்க. அப்போ இப்படி இல்லாமல் இப்படி இருக்கணும். கால் இங்கே தலை இங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகும். வாக்கிங் மஸ்ட், இதுக்கு ரொம்ப முக்கியம். வாக்கிங் மஸ்ட்டு இந்த கால் யோகா செய்ய பழக்கம் இருக்குன்னா காலை தூக்கி மடக்கி நிறுத்தணும். சர்வாங்காசனமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் லேடிஸ் எப்படி போடுன்னு தெரியல. பட் காலை மடக்கி நீட்டணும். இல்லைன்னா நின்றுக்கோங்க, ஒரு ஷோத்தை ஒரு கைட்டை பிடிச்சிக்குவாங்க, ஒரு கைட்டை காலை மடக்குங்க. அது வந்து இங்கே தொடையில் அடிக்கணும், இங்கே அடிக்கணும். சும்மா இப்படின்னு சேவக்கு கூடாது. உள்ளே அடிச்சுட்டு பின்னால் பட்டக்ஷன் தொடரும். இவங்க 2 பக்கமும் ஒரு பயிற்சி கொடுங்க, எக்ஸாமும் சரியாகும்.